க்ரோக்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இப்ப ரீசென்ட்டா நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ பரவலா எல்லாராலயும் பேசப்படுதுன்னே சொல்லலாம். டிவோர்ஸ் கேஸ் ஆஃப் டிவிகேவோட தலைவர் விஜய் அண்ட் சங்கீதா அவங்களது. இது பெர்சனல் ஒரு அக்யூசேஷன் இதெல்லாம் தாண்டி இந்த ஒரு டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் எந்த அளவுக்கு இது பரவலாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி அட்வொகேட் அஜிதா மேம் கிட்ட தான் நம்ம பேச வந்திருக்கோம். இந்த ஒரு இஷ்யூவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த இஷ்யூவ நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான கருத்து இருக்கு. அது உண்மைங்களா? அது உண்மை இல்ல. முதல் விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது, இந்த விஷயத்த நான் ஹேண்டில் பண்ணல. 2 தரப்புலயும் யாருக்காகவும் நான் வழக்கறிஞரா இல்ல. அதாவது முன்னாடி விட டிவோர்ஸ் இப்ப அதிகமாயிடுச்சான்னா, நிச்சயமா அதிகமாயிடுச்சு. நெறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பெண்கள் பண்றாங்க. இன்னைக்கும் கூட ஒரு குடும்பங்கள்ல சராசரி குடும்பம்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஆண்களும், பெண்களும் இணைஞ்சது தான் குடும்பம். அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா, குழந்தைகள் அங்க தான் வளர்றாங்க. வயதானவர்கள் தங்கள் கடமையெல்லாம் முடிச்சுட்டு, இளைப்பாறுறதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற, தங்களுடைய இறுதி காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடம் தான் குடும்பங்கள். இந்த இடங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிறது எல்லாருக்குமே விருப்பம். அப்ப ஆணும், பெண்ணும் சேர்ந்து தான் அந்த குடும்பத்த உருவாக்குறாங்கன்னு சொல்லும்போது, ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அதே உரிமை, அதே கருத்து சுதந்திரம், அதே பேச்சு சுதந்திரம், அதே ஓய்வு சுதந்திரம் இருக்கா? வேலையில பங்கீடு சமமா இருக்கான்னா, இப்பயும் இல்ல. அப்ப இன்றைக்கு வரைக்கும் பெண்கள் நெறைய பொறுத்து போய், 1 முறை இல்ல 10 முறை பேசி, அது 4, 5 பேர்கிட்ட சொல்லி, குடும்பத்துல நம்பிக்கையானவர்கள்ட்ட பேசி, பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி, எதுவுமே ஒத்து போகாதுன்னும் போது தான் டிவோர்ஸ்க்கு போறாங்க. இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் குரூயல்ட்டிலயும், மென்டல் குரூயல்ட்டிலயும் வாழாதீங்க. உங்களுக்கு வெளில வரதுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சட்டம் சொல்லுது. அப்போ ஒரு பெண் சட்ட உரிமைய நடைமுறைப்படுத்தினா, எல்லாரும் இப்ப ரொம்ப திமிராயிட்டாங்கப்பா. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்பத்தெல்லாம் உடைச்சுட்டு டக்கு டக்குன்னு டைவர்ஸுக்கு போறாங்க. பொறுமைங்கிறது துளி கூட இல்ல அப்படின்னு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, பொறுமைங்கிறது ரொம்ப அதிகமா இருந்து, அதனுடைய சகிப்புத்தன்மை ஓரளவுக்கு தான் இருக்கும் எல்லாருக்குமே. அதுக்கு மீறி போகும்போது, சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்த பிறகு தான் 99.99% பெண்கள் விவாகரத்துக்கு போறாங்க. அப்ப இன்றைக்கு பிரபலமானவர்கள், அரசியல்ல இருக்கவங்க, சினிமா துறையில இருக்கவங்களுடைய விவாகரத்துகள் ரொம்ப பரவலா பேசப்படுறதுங்கிறது, இந்த சமூகத்தினுடைய ஒரு சாதாரண விஷயம். அதாவது நமக்கு சாதாரணமாவே சொல்ற பழமொழி இருக்கு. "காய்ந்த மரம் கல்லடிபடும்னு" சொல்லுவாங்க. யாருக்கு வந்து நெறைய அட்ராக்ஷன் இருக்கோ, யார பற்றி கவனிப்பு மக்களுக்கு இருக்கோ, யார் மக்கள் தங்களை கவனிக்க வேண்டும் என்கிற இடத்தில் நிக்கிறாங்களோ, அவர்கள கவனிக்க தான் செய்வாங்க. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டையே மாத்தலாம். நீங்க வந்து எனக்கு ஓட்டு போடுங்க. இந்த கட்சி தான் அடுத்த ஆட்சிக்கு வரணும். ஊழலுக்கு எதிரான கட்சி நான் தான். தூய ஒரு திராவிட கட்சியா நான் நிக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது, அது அவ்வளவு பெரிய அரசியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மனிதர் மிக முக்கியமானவர். அப்ப அந்த முக்கியமான நபர்ன்னு மக்கள் நினைக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில, அவங்க மனைவி ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறாங்கன்னா, அது மிகப்பெரிய விஷயம். அது வந்து பேசுபொருளாக ஆகுறத தவிர்க்கவே நீங்க முடியாது. 2021ல இருந்தே வந்து இது ஒரு இஷ்யூவா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப சொல்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இல்ல இப்போ இது வெளிவர்றதுக்கான ஒரு நோக்கம் என்னவா இருக்குங்கிறது எல்லாருக்கான ஒரு அ கேள்வியா இருக்கு. கேள்வியாவே இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த நேரம் என்பது ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. ஏன்னு சொன்னா, தேர்தல் நாள், தேதி அறிவிக்க போறாங்க. இந்த மே மாதத்தில் புதிய ஆட்சி அமையப் போகுது. நம்முடைய சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டிருக்கும் இந்த லாஸ்ட் வீக் ஆஃப் எலக்ஷன் அனவுன்ஸ்மென்ட்ல இது பண்றாங்கங்கிறது, ஒரு ஒரு மன ரீதியாக, உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அடிய தாவேக்கா குடுத்துருமா? இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு முயற்சியாங்கிறதெல்லாம் இருக்கு. இந்த கேள்விய கேட்க வேண்டிய அல்லது பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் இந்த வழக்கினுடைய மனுதாரர். அவருடைய மனைவி தான். அப்ப இதற்கு மற்றவங்கலாம் அதுக்கு காரணமா, இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம பேசுறதுக்கே இல்ல. அவர்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வாழ்க்கை வந்து முழு உலகமும். அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அவங்க குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள், தன்னுடைய உரிமைகள் அப்படிங்கிறது வந்து முழு வாழ்க்கையும் அவங்களுக்கு அதுதான். அதனால அவர்களுக்கு இந்த மாரி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கும்லாம் நான் நினைக்கல. அதனால அவங்களுக்கு எப்ப வந்து இதற்கு மேல முடியாது. நீங்க ஒரு உப்ப வந்து ஒரு தண்ணீல போட்டுட்டே இருந்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிட்டே இருக்கும். ஒரு 5 ஸ்பூன், 10 ஸ்பூன், 20 ஸ்பூன் போடும்போது 21வது ஸ்பூன் வந்து கரையாது. அது பேர் சேச்சுரேஷன் பாயிண்ட். அந்த மாரி அவங்களுக்கு இந்த பிப்ரவரியில சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து அதாவது டிசம்பர்ல வந்திருக்கலாம். எப்பவுமே கேஸ் ஃபைல் பண்ணி, அந்த கேஸ் வந்து 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் முதல் விசாரணைக்கே வரும். அந்த மாதிரி ஏற்கனவே ஃபைல் பண்ணி நோட்டீஸ் எல்லாம் அவங்களுக்கு சர்வ் ஆயிட்டு இப்படி வந்திருக்குன்றது நம்பக்கூடியதாவும், சரியா கூட இருக்கு. இந்த மனு எப்படி வெளில வந்தது? யார் இத லீக் அவுட் பண்ணாங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. ஆ ஒருத்தவங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தமான டிவோர்ஸோ, இல்ல சேர்ந்து வாழ்ற வழக்கோ, இல்லன்னா ஒரு ஜுடிஷியல் செப்பரேஷனோ, அது ஒரு அந்தரங்கமான ஒரு விஷயம் தான். அத வெளியில குடுக்கறதுங்கிறது நியாயமில்லாதது தான். இது ஒரு தனி மனுஷனோட ஒரு பிரைவேட் லைஃப தாண்டி அரசியல்ல அவர் இருக்கிறதுனால எல்லாரால பேசப்படுது. இதுல வந்துட்டு டிஎம்கே தான் இத பண்ணாங்க. அவங்க தான் வந்து சங்கீதா அவர்கள் கிட்ட பேசி, இது ஏதோ ஒரு வகையில அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாரி பார்க்குறீங்க? இந்த ஒரு
இந்த ஒரு கருத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சமுதாயத்துல இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இப்ப வந்து நெறைய சோசியல் மீடியால இருக்கவங்களுக்கு பேரே இன்ஃப்ளூயன்சர். ஆ அப்படி இருக்கும் பொழுது, ஒரு தன்னுடைய வாழ்க்கையில இருக்க பாதிப்ப வெளிய இருக்கிறவங்க சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் எந்த பெண்ணுக்கும், எந்த ஆணுக்கும் இல்ல. எனக்கு எது புடிக்கல, எது புடிச்சிருக்குன்னு அடுத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அப்ப ஒரு ஏதோ ஒரு சின்ன பிள்ளைங்க 18 வயசு, 17 வயசு, 19 வயசு இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த முடிவ பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிலீவபிளா இருக்கும். திருமணமாகி ஒரு 27வது வருஷம். தன்னுடைய பிள்ளைகளே வந்து 2 பேரும் மேஜரா இருக்காங்க. அப்படின்லாம் இருக்கும் பொழுது, அவங்க வந்து ஒரு வழக்க போட்டிருக்காங்கன்னா, இல்ல இவங்க இன்ஃப்ளூயன்ஸ்ல போட்டிருக்காங்கன்னா, இன்னும் கூட அந்த பெண்ண ரொம்ப குறைவா பார்க்கிற பார்வை. ஒரு தனி மனிதனோட பிரச்சனைய வந்துட்டு பொது பிரச்சனையா எடுத்துக்கிட்டு, அதுக்காக ஒரு 2 தரப்பினர் வந்து சண்டையிடுற ஒரு தளத்துல தான் இப்ப இருக்கோம். நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஆனா வந்து இன்னுமே "வி ஸ்டாண்ட் வித் விஜய் அண்ணா" அப்படின்னு சொல்றது. நம்ம இன்னைக்கு பேசுறதனுடைய மனநிலை பத்தி நீங்க பேசும்போது, கரூர் சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த பின்னால, ஒரு அம்மா வந்து, "என் பிள்ளை வந்து தலைவருக்காக தான் நின்னான். அவனுடைய தலைவருக்காக அவன் உயிர் குடுத்தது எனக்கு ஓகே." அப்படிங்கிற மனநிலை நம்ம என்னவா எடுத்துக்கிட்டோம்? அதாவது இயல்பான ஆர்வம், விருப்பம், அன்பு, பாசம், ஒருத்தவங்க மேல இருக்கக்கூடிய பற்று அப்படிங்கிறதெல்லாம் மீறி, ஒரு இனம் தெரியாத ஒரு வெறி, ஒரு புத்தி, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு போதையில ஆட்பட்டவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சமுதாயத்துக்கு தாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. ஒரு டீச்சராகவோ, ஒரு ஆசிரியராகவோ, துப்புரவு தொழிலாளியாகவோ, வழக்கறிஞராகவோ நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள நம்ம திருப்பி பண்றோம். இப்படி ஒரு தப்பான விஷயத்த வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வந்து, அவங்க சொந்த வாழ்க்கையில எப்படி இருப்பாங்கன்னு பாருங்க. ஒருத்தருடைய வார்த்தைய வேத வாக்கா எடுத்துக்கிட்டு, குதின்னா குதிக்கிறதும், செத்து போனா செத்து போற அளவுக்கு இருக்கக்கூடிய, மூளையை பயன்படுத்தாத வழிகாட்டுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறவருடைய ஆட்டு மந்தைகள் போல இருக்கவங்கள பார்த்து, எந்த வார்த்தையுமே சொல்லாமல் இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, நாங்க செய்றத ஒருத்தர் அப்ரூவ் பண்றாருங்கிறது அர்த்தம். நிச்சயமாக தலைவர்கள, அதுவும் குறிப்பாக சினிமா துறையிலேருந்து வர தலைவர்கள வந்து பார்த்துட்டு, அவர்களுடைய நடவடிக்கை, அவர்கள் பேச்சு, அவர்கள் மூச்சு தான் என் வாழ்க்கைன்னு நினைக்கக்கூடிய, இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்காத இளைஞர்களும், இளம் பெண்களும், என்ன மாதிரியான ஒரு வேல்யூஸ், என்ன மதிப்பீடுகளுக்கு போவாங்கன்னு பாருங்க. இப்படி இந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது, எல்லாரும் இதைய வந்து ஒப்பிட்டு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வேற யாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி அ கல்யாணத்த தாண்டி இன்னொரு அஃபேர் இருந்தது இல்லையா? இல்ல இன்னொரு மறு கல்யாணமோ, இல்ல 2 கல்யாணங்களோ பண்ணது இல்லையா? அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள வந்து இணச்சு அத ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுறாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் மேம்? இதற்கு முன்னாடி இருந்த தலைமுறை தலைவர்கள கம்பேர் பண்ணி, அவங்கலாமும் அப்படி இருந்தாங்க தானே, இவங்க அப்படி இருக்கலாம்ன்னு சொன்னா, அவங்க இருந்ததுன்றது காலத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஏற்றுக்கொண்ட விஷயம். ஒரு கூட்டு குடும்பமா இருக்காங்கன்னா, ஒரு முதல் மனைவி வந்து 2ஆம் மனைவியை ஏற்றுக்கொள்வார்கள். 2ஆம் மனைவி குழந்தைகள முதல் மனைவி வளர்ப்பாங்க. முதல் மனைவியின் குழந்தைகள 2வது மனைவி வளர்ப்பாங்க. இப்படி வந்து தாத்தாக்களுடைய தாத்தான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குடும்பத்திலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல 2 மனைவி இருந்தாங்க. வழக்குகள்ல வரும்போதே வரும். முதல் மனைவி தாரத்தினுடைய பிள்ளைகள், 2ஆம் தாரத்தின் பிள்ளைகள். அவர்கள்லாம் இன்னைக்கு அண்ணன் தம்பிகளாக பழகக்கூடிய வாய்ப்பு அப்ப இருந்திருக்கும். இன்னைக்கு அது சாத்தியம் இல்ல. இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒருவனுக்கு ஒருத்திங்கிற விஷயங்கள்லாம் மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டு, பெண்களுடைய உரிமைய அநாகரீகமாக மீறுவதுதான் 2ஆம் திருமணம், 3ஆம் திருமணம்ங்கிறதெல்லாம் உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்த இன்றைக்கு கம்பேர் பண்றதுங்கிறது, ஒரு 10ஆம் பசலித்தனமாக தப்ப வந்து நியாயப்படுத்துற வேலையா தான் இருக்க முடியும். இந்த விஷயத்த வந்து சங்கீதா அவங்க பண்ணியிருந்தா, விஜய் அவரு இதே மாரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையா இருக்கு? ஒரு பெண் இதே விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆண் செய்ற ஒரு விஷயத்த பெண் செஞ்சிருந்தா, அந்த ஆண் அதே மாரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்களா? என்னன்னா, அந்த கேள்வியிலேயே ரொம்ப தெளிவான பதில் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இந்த சமுதாயத்துல ஆண்களும், பெண்களும் சமம் இல்ல. ஆண்கள் அப்படி இப்படி போவாங்க. பெண்கள் தான் கொஞ்சம் பொறுத்து போணுங்கிற அந்த சமத்துவமின்மை, அந்த நியாயமற்ற அந்த மதிப்பீடு, இன்றைக்கும் இருக்குங்கிறதுடைய வெளிப்பாடு தான் நீங்க கேட்ட கேள்வி. ஒண்ணு சிம்பத்தியா இது மாறும். இப்படியெல்லாம் கூட இவர இது பண்றாங்களா? அப்படின்னு பேசுறாங்க. அப்படி இல்லன்னா, இப்படி ஒரு மோசமான மனுஷனா இவரு. இவர நம்ம ஒரு ஐடாலா எடுத்தோம். ஆனா, அவரு இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டீஸ் எல்லாம் இவருக்கு இருக்கா? அப்படின்னு பார்க்கப்படும். இந்த 2ல எது சாத்தியக்கூறு இருக்கு? 2மே சாத்தியம் தான். அதிகபட்சமான சாத்தியம் வந்து இத கடந்து போயிடுவாங்க. ஏன்னா, அவர்கள் பின்னாடி இருக்கவங்க வந்து பகுத்தறிவுங்கிறது அதோட சிந்திக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவா இருக்கு. அப்படி இருக்கவங்க வந்து இதெல்லாம் கடந்து போயிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸா இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதியினர் வந்து இன்னும் ஓட்டு போடுவதற்கான வயதே வராதவங்க கூட இருக்காங்க. அதனால இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கல. ஏன்னா சமூகம் வந்து மிக உயர்வான மதிப்பீட வச்சிருக்கு. அந்த உயர்வான மதிப்பீட்டுல இருந்து இவர் இறங்கிட்டாரு. அதனால ரிஜெக்ட் பண்ணிருவாங்கன்றது அப்படிங்கிறது இல்ல. அந்த மதிப்பீடுகளே இவர்கள வச்சு தான் உருவாகுது.
அப்படி இருக்கும் பொழுது இதனுடைய பாதிப்புங்கிறது மிக குறைவா இருக்கும். ஒரு மாற்று சக்தியா இவங்க இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு, இல்ல நம்ம வேற ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாங்கத்தும் திமுக அல்லது அதிமுக போன்றவர்கள் மீது அதிருப்தியை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரிவினர், நிச்சயமாக இத்தனை காலம் வைத்திருந்த மதிப்பீடுகள மாற்றிப்பாங்கன்றத நான் நினைக்கிறேன். திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தமே ஒரு நம்பிக்கையினால கட்டப்பட்ட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதா பார்க்கப்படுது. ஆனா, இப்ப வந்து அது ரொம்ப எளிதா உடையுது. இல்லன்னா அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சுட்டே இருக்கோ! அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது உண்மையாலுமே நம்பிக்கைங்கிறது பை டீகேட்ஸா இது இப்ப இருக்க பிரசன்ட் டேல குறைஞ்சிருச்சுங்களா? இல்ல அதோட அந்த ஸ்டாண்டர்ட் வந்து கம்மி ஆக்கிட்டாங்களா? இன்னும் சொல்லப்போனா, திருமண வாழ்க்கையினுடைய பந்தத்தினுடைய நம்பிக்கையோட கான்செப்ட்லாம் ரொம்ப வலுப்பட்டுருக்கு. ம், ரொம்ப வலுவானதா இருக்கு. அது என்னன்னு சொன்னா, எதிர்பார்ப்புகளும், சமத்துவமும் கூடியிருக்கு. ம், உண்மையாக கணவரும், மனைவி உண்மையாக இருக்கிறதுங்கிறதும் இயல்பு. அப்படிதான் இருக்கணும். முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, எல்லா பெண்களும் 99.99% வந்து அவங்க மட்டும் தான் உண்மையா இருப்பாங்க. கணவர் தவறா போனா கூட உண்மையா இருப்பாங்க. ஒரு ராமருடைய கதையில கூட சீதையை தீக்குளிங்கன்னு தான் சொன்னாங்க. என் மனைவிய பத்தி எனக்கு தெரியும். நீ வாய மூடுறான்னு சொல்லல. எனக்கு தெரியும். உலகத்திற்காக நீ தீக்குளிக்கணும்னு சொல்லி சொன்னவங்க தான். அப்ப அப்படி இருந்தாலும் பெண்கள் வந்து நம்பிக்கையின் பார்ப்பட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறது மாறி, நீ உண்மையா இருந்தா நான் உண்மையா இருப்பேன். நான் உண்மையா இருந்தா நீ உண்மையா இரு. அப்படிங்கிற இடத்துல போயிடுச்சுங்கிறது தான். முன்னாடிலாம் அடிச்சு உதைச்சாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல. அப்படி சொல்லும்போதே இப்படிதான் சொல்லுவாங்க. "நீ செத்தாலும் பொழச்சாலும் கணவர் வீட்ல செத்து போயிடு. கஞ்சியோ, கூழோ நீ வாழ்ந்தா அங்க வாழு, இல்லன்னா வெளில வராதன்னு" சொல்லுவாங்க. இப்ப பெற்றோர்கள் நெறைய பேர் என்ன சொல்றாங்க, "அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள நீ பார்த்து கஷ்டப்படாத. உனக்கு சாப்பாடு இல்லாம அங்க தரல, சோறு இல்லாம தரலன்னு" ஒரு சாரர் வெளில வந்திருக்காங்க. ரித்தன்யா அப்பா என்ன பண்ணாரு? "நீ என்ன கஷ்டமா இருந்தாலும் நீ அங்கேயே இருன்னு" சொல்லும்போது, அந்த திருப்பூர் இளம் பெண் வந்து தன்னுடைய உயிர மாச்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அப்பாக்கள், அம்மாக்கள்லாம் இப்ப மாறுறாங்கன்றது தான். அப்ப வெறும் நம்பிக்கையின் மேல் மட்டும் இல்ல, பரஸ்பர நம்பிக்கையின் மேல் கட்டப்படும் திருமணங்களா இருக்கு. ஒருத்தர் அதுல ஏமாத்துனாங்கன்னா, ஒருத்தர் அதுல தவறி போயிட்டாங்கன்னா, இன்னொருத்தவங்க காலங்காலமும் நம்ம பின்னாடியே இருப்பாங்கன்ற தவறான நம்பிக்கைகள ஆண்கள் இனிமே உடைச்சிரணுங்கிறது தான். இதுல ஒரு நடிகையோட பேர் வந்து உட்படுத்தப்பட்டிருக்கு இந்த கேஸ் விஷயத்துல. அவங்க யாரு அப்படிங்கிறத பத்தி பேர் ஒண்ணும் சொல்ல கிடையாது. அந்த ஒரு நடிகையோட பேரு கெடுதா? இல்ல வந்து இது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கான ஒரு ஒரு ஸ்பேஸ் உண்டாக்குதுங்களா? ஒரு விஷயத்துக்கு 2 பக்கம் 2 ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கும். அதனால ஒண்ணு, இது ரொம்ப சங்கடத்துக்குரிய விஷயமா இருக்கும். அத மீறி அந்த இவ்வளவு பிரச்சனைகள மீறி வெளில வந்துட்டாங்கன்னா, அது அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்கிறதா மாறிடும். 2மே தான். நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்துக்கு 2 இருக்கும். எப்படி வந்து ரொம்ப பிற்போக்கான விஷயங்கள வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்கன்ற மாரி, நல்லது செஞ்சாலும் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பேசிக்கா டிவோர்ஸ்ங்கிறது ஒரு பொண்ணு வைக்கிறாங்க அப்டின்னா, அந்த ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து ஏதோ ஒரு வகையில அந்த ஒரு எக்கானமி சப்போர்ட் அவங்க எதிர்பார்ப்பாங்க. இல்ல அது இருக்கணுங்கிறது இருக்கும். இவங்களுக்கு அதுக்கான தேவை பெரிதளவுல இல்ல, சங்கீதா அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க வச்சிருக்காங்க. அத தாண்டியுமே வந்து இவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாரி அ பண்றாங்க. இப்போ இதுக்காக பண்றதுக்கு காரணமும் இதுதான். இவங்க பிள்ளைங்க கூட இவங்கள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ரூமர்ஸ் இருக்கு. உண்மையாலுமே ஒரு எக்கானமி பேஸ்ட்ல தான் இந்த கேஸ் போதுங்களா? அப்படிலாம் நம்ம அ ஊகிக்கவே முடியாது. அது தவறானதும் கூட. ஆம் கணவனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும் ஒருத்தவங்க திருமண வாழ்க்கை முறியும்போது, டிவோர்ஸ்ங்கிறது ஆகும்போது, ஆலிமனின்னு சொல்லக்கூடிய ஒரு நிரந்தர வாழ்க்கை உதவித்தொகைங்கிறது வந்து, யார் வசதியானவர்களா இருக்காங்களோ, அல்லது யார் பாதிக்கப்படுறாங்களோ, அவங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்க முடியுங்கிறது சட்டப்பூர்வமான உரிமை. ஸோ லா பெர்மிட் பண்ணுது. அதனால பணத்துக்காக தான் இப்படி பண்றாங்கன்னா, டிவோர்ஸே ஆகலைன்னா, அவர் தவறே பண்ணலைன்னா, அது டைவர்ஸும் கிடைக்காது, பணமும் கிடைக்காது. பணம் என்கிறதோ, உதவியான தொகைங்கிறதோ, அவர்களுக்கான லைஃப்‌க்கு ஒரு சப்போர்ட்ங்கிற ஒரு அலிமனிங்கிற விஷயமும், டிவோர்ஸுக்கு அடுத்ததாக அதை சார்ந்து வருவது. 2 பேரும் பிரிஞ்சிருக்கும்போது வர்றது சின்ன மாசம் மாசம் இருக்கக்கூடிய மெயின்டனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப அலிமனிங்கிற விஷயம் வந்து, அப்படியே வானத்திலேருந்து சும்மா ஒரு மனு போட்டா வந்துராது. தன் வாழ்க்கை இவருடன் இருக்கிறது முறிவடையும் போது தான். அப்ப அவரோட இருக்கிறது தான் மிகப்பெரிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய முறிச்சுக்கிறதுக்கு ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பினால வராங்கன்னா, அந்த பெண்ணுக்கு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அலிமனி கேட்கறதுக்கான ரைட் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் வந்து, நீங்க இந்த கேஸ ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பெண் தவறு பண்றாங்கன்னா, அந்த ஆணுக்கு வசதி ரொம்ப இல்ல. அவர் வந்து வீட்டு கணவராக இருந்து, மனைவியோட கெரியருக்காக சப்போர்ட் பண்ணி, அவங்க பெரிய வேலையெல்லாம் செய்யாம ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா, அப்படிலாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. அப்ப அந்த கணவர் கூட அந்த அலிமனி கேட்கலான்னு சட்டம் இருக்கு. ஸோ இந்து திருமண சட்டத்த பொறுத்தவரைக்கும், ஆலிமனிங்கிறது வெறும் மனைவிக்கு மட்டுமானது இல்ல. பெரும்பாலான பெண்கள் சம்பாதிக்காமலும், பெரும்பாலான பெண்கள் அவர்கள் பேர்ல சொத்து இல்லாம இருக்கிறதும்,
அவர்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்ளாமல் குடும்பத்துக்கு மட்டுமே தன்னுடைய கெரியரை சாக்ரிஃபைஸ் பண்ற விமன் இருக்கிறதுனால, ஆலிமனியும் விமனுடைய ரைட்டையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா இது ஒரு நியூட்ரலான ஒரு ரைட் தான். நம்முடைய சமூகத்துல 90% விமன் தான் அப்படி கேட்கிற நிலைமையில இருக்காங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். தேங்க் யூ சோ மச் மேம்.